லாஸ்ட் மந்த் யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஆர்சிபி டீம் தான் வந்து பிளே ஆஃப் போக போறாங்க, அந்த டீம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க கப்பு கண்டிப்பா அடிப்பாங்க அப்படின்னு யாராச்சும் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை நம்பியிருப்போமா? அவங்கள கலாச்சி தான் அனுப்பியிருப்போம். ஆனா இன்னைக்கு ஆர்சிபி டீம் தான் வந்து கப் அடிக்கிறதுக்கான 70% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி என்ன சேஞ்சஸ் வந்து ஆர்சிபி கொண்டு வந்தாங்க? அவங்க பிளே ஆஃபுக்கு வந்தது எப்படி? கேமரான் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல் மாதிரியான பெரிய ஹிட்டர்ஸ் வந்து அந்த டீம்ல இருக்காங்க. டிகே, விராட் கோலி மாதிரியான லெஜெண்ட்ஸ் அந்த டீம்ல இருந்தும் கூட ஒரு பிளே ஆஃப் கூட அந்த அணி வர முடியல அப்படின்னா அந்த அணி ஐபிஎல் விளையாடுறதுக்கே தகுதி இல்லாத அணி அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சு. இப்படியான அனைத்து விமர்சனங்களையும் தூக்கி போட்டுட்டு கன்யூஸா 6 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃபுக்கு வந்து அது மட்டும் இல்ல ஐபிஎல் கப்பு எங்க பேர்ல எழுதி வைங்க அப்படின்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க ஆர்சிபி டீம். ஆர்சிபி அணி மீண்டு எழுந்த ஒரு கதையை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். இந்த வருஷம் ஐபிஎல் தொடங்கின உடனே ஆர்சிபி டீம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாஸ்கா என்ன இருந்துச்சு அப்படின்னா, உமன்ஸ் டீம் வந்து ஒரு கப்பை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ மென்ஸ் டீம் வந்து கப்பு வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புல தான் வந்து ஃபேஃப் டு பிளேசிஸ் தலைமையிலான ஆர்சிபி டீம் வந்து கிளம்பிறங்கினாங்க. பெரிய டீம் வந்து அவங்க கிட்ட இருந்துச்சு. ஓப்பனிங் வந்து விராட் கோலி, ஃபாஃப் டு பிளேசிஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல், இது மாதிரியான பெரிய ஹிட்டர்ஸ் வந்து அந்த டீம்ல வந்து இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட கன்யூஸாவில் அந்த 8 மேட்ச்ல 7 மேட்ச்ல தொடர்ந்து தோல்வி வந்து அடைஞ்சிருந்தாங்க. என்னப்பா இப்படிப்பட்ட டீம் ஏன் இப்படி ஆடுறாங்க, அந்த டீமுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் எல்லா பக்கம் இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட ஒரு இன்டென்ட்டா ஆட மாட்டாங்க, அவங்க கிட்டே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாமே தொடர்ந்து வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாற்றத்தை செய்யறாங்க. என்ன மாற்றம் செய்யறாங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 10 போட்டிகள்ல 3 போட்டிகளை மட்டும் தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்ற அந்த நிலைமையில ஆர்சிபி டீம் யோசிக்கிறாங்க, நம்ம வந்து பிளே ஆஃப்குள்ள போகணும் அப்படின்னா ரன் ரேட் அடிப்படையில் வெற்றி பெற்றா மட்டும்தான் நம்மளால பிளே ஆஃப் போக முடியும் அப்படின்றது அந்த டீமுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ விராட் கோலி ஓப்பனிங் இறங்கி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, ஒவ்வொரு மேட்சுமே பவர் பிளேவை ரொம்ப அழகா யூஸ் பண்ணி 60 எபோ 50 எபோ அது மாதிரி ரன்கள் வந்து ஸ்கோர் பண்றாரு. விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் பிரச்சனை வந்து ஐபிஎல் மட்டும் இல்ல, வரக்கூடிய உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பையிலுமே விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சொல்லப்போனா சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரியான யங்ஸ்டர் வந்து வர ஆரம்பிச்சிட்டனால விராட் கோலியை வந்து T20ல எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாமே கூட கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா அது எல்லாமே முறியடிக்கிற வகையில இந்த சீசன்ல விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாவே இருந்துச்சு. இன்ன வரைக்கும் விளையாண்ட ஐபிஎல்லையே அவரோட ஸ்ட்ரைக் ரேட், அதாவது ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 124 தான். ஆனா இந்த வருஷம் ஐபிஎல்ல அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸ்பின்னர்ஸ் யாராச்சும் பவுலிங் போட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பின்னர்ஸை அவர் வந்து லாங்ல 6 அடிக்கிறதாகட்டும் 138 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து விராட் கோலி விளையாண்டு அந்த டீமுக்கான ஒரு கோலை வந்து செட் பண்ணி கொடுத்திருக்காரு. பொதுவா வந்து இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃபை ஒரு டீம் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த டீமோட சேசிங் ஆகட்டும் அல்லது ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கக்கூடிய அந்த டார்கெட் செட் பண்றதாகட்டும் எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. அப்படி பார்க்கறப்ப விராட் கோலியோட பங்கு அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப அழகாவே மாறி இருக்கு. விராட் கோலிக்கு அப்புறம் அவங்க அந்த டீம்ல ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ராஜத் பட்டிதார். இந்த பேட்ஸ்மேன் ரொம்ப காலமா அப்பப்ப ஐபிஎல்ல ஒரு சில மேட்ச் ஆடுவாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனா இந்த ஆர்சிபி எப்ப வந்து தொடர்ந்து ஜெயிக்க ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து ராஜத் பட்டிதார் ஆடின ஒவ்வொரு 6ம் பேசப்படுது. ராஜத் பட்டிதார் கிரீஸ்ல இருக்க வரைக்கும் அவங்க ஜடேஜாவையும் கொண்டு வரல, தீக்ஷனாவையும் கொண்டு வரல. அந்த அளவுக்கான ஒரு டேஞ்சரஸ் பிளேயரா வந்து ராஜத் பட்டிதார் வந்து இருந்திருக்காரு. ராஜத் பட்டிதார் அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து தோல்வியில இருக்கிறப்ப ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அவ்வளவுதான், நீ வந்து மிடில் ஆர்டர்ல தான் பேட் பண்ண போற, நீ மினிமம் ஒரு 5 6 அடிச்சினா போதும், முக்கியமா ஸ்பின்னரை நீ ரொம்ப அழகா டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து மிடில் ஓவர்ல வந்து நிறைய வந்து ஸ்லோயர் பால் வந்து எல்லா பவுலர்ஸும் இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்லோயர் பால்ல 6 அடிக்கக்கூடியதுல ஒரு பிஸ்தா பிளேயர் தான் ராஜத் பட்டிதார். இந்த ஐபிஎல்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 210 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ராஜத் பட்டிதார் விளையாண்டிருக்காரு. ஓவராலா வந்து 21 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. ஒரு நம்பர் 3க்கு வந்து ஒரு டீமுக்கான ஒரு மொமெண்டமை செட் பண்ணி அந்த டீமை எடுத்துட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை ராஜத் பட்டிதார் எப்பெல்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்காரோ அதுல இருந்து தான் ஆர்சிபியோட ஒரு வளர்ச்சி அப்படின்றதே இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திகோட பெர்ஃபார்மன்ஸ், என்னமான ஒரு பிளேயர் அவரு, தோனிக்கு நிகரான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஆனா அவர் ஏன் அன்டெஸ்டட் பிளேயராவே இருக்காரு, மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அதுல எப்பயுமே தினேஷ் கார்த்திக் வந்து இருப்பாரு. அப்கோர்ஸ் அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, எப்பப்பெல்லாம் அவருக்கு வந்து இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதெல்லாம் அவர் சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த வருஷம் ஆர்சிபிக்கு
அவர் மட்டும் ஒரு தனியா ஒரு மேட்ச்ல வந்து ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட எனக்கு அது ஞாபகம் இருக்கு. SRH அகைன்ஸ்டான ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் 35 பால்ல 85 ரன் அடிச்சிருப்பாரு. எல்லாரும் விக்கெட் விட்டா கூட அந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அப்படி இருந்தாலும் கூட அவர் ஆடின அந்த இன்னிங்ஸ் தான் வந்து RCBயோட நெட் ரன் ரேட் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5வது 6வது இடத்துல இறங்கி 315 ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னா அவர் எது மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம பேசி ஆகணும். அவர் தான் வந்து ஸ்வப்னல் சிங். ஸ்வப்னல் சிங் வந்து எப்ப வந்து RCB கொண்டு வந்தாங்களோ எல்லா மேட்ச்லயுமே வந்து அவர் முக்கியமான விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. SRH அகைன்ஸ்டான ஒரு மேட்ச்ல தான் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அந்த வாய்ப்புகளையும் வந்து SRHோட டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனா இருக்கக்கூடிய ஆடன் மார்க்ரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன் 2 பேர்த்தோட விக்கெட்டை தூக்கி அந்த மேட்சை வந்து RCB பக்கம் வந்து கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான பிளேயரை பத்தி பேசி ஆகணும். RCB வந்து தொடர்ந்து தோத்துட்டே இருந்தப்ப எல்லாரும் வச்ச ஒரு பிளேயர் வந்து அந்த வில் ஜாக்ஸை தயவு செஞ்சு இறக்குங்கப்பா, அவர் எது மாதிரியான பிளேயர் தெரியுமா அப்படின்னு எல்லா கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வில் ஜாக்ஸ் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படி இருந்தாலும் கூட ரொம்ப ஸ்ட்ராங் பவுலிங் லைன் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத் எகென்ஸ்டா 41 பால்ல அவர் அடிச்ச அந்த செஞ்சுரின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் RCBக்கு பூஸ்டா இருக்கக்கூடிய ஒரு இன்னிங்ஸா மாறுனுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா விளையாட ஆரம்பிச்சாங்க. வில் ஜாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் கேமரான் கிரீனோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா வந்து மாறுனுச்சு. அதுக்கப்புறம் மிக முக்கியமா பேசக்கூடியது எஸ் தயாலோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். RCB பொறுத்த வரைக்கும் இப்ப மட்டும் இல்ல, அப்பையில இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது செயின் வாட்சன் விளையாண்டு இருக்காரு, ABD வில்லியர்ஸ் இருக்காரு, கிறிஸ்கேல் இருக்காரு, இது மாதிரியான பெரிய ஹிட்டர்ஸ் வந்து அந்த டீம்ல இருக்காங்க. ஆனா அந்த டீமோட பவுலிங் இருக்கு, ஒஸ்டான ஒரு பவுலிங் அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவை உடைச்சு நான் எப்படியேப்பட்ட ஒரு பிளேயர், என்னால இந்த அணிக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத காட்டியிருக்காரு எஸ் தயால். எஸ் தயாலை பொறுத்த வரைக்குமே ஸ்லோவர் பவுன்சர் போறதாகட்டும், அதுக்கப்புறம் வைடி ஆக்கர் போறதாகட்டும், இது மாதிரியான பவுலிங்கை மாத்தி போட்டு பேட்ஸ்மேனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி மிடில் ஓவர்லயும் வந்து எஸ் தயால் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா RCB அணி ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வலுவான அணியா வந்து மாறி இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு யூனிட்டியான ஒரு டீமா RCB வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு பிளே ஆஃப் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா இதற்கு முக்கியமான காரணம் யாரும் பேசப்படாத ஒரு விஷயமாவும் இருக்கிறது அந்த டீமோட ஹெட் கோச்சா இருக்கக்கூடிய ஆன்டி ஃப்ளவர் தான். ஆன்டி ஃப்ளவர் இந்த ஒரு டீம் மட்டும் இல்ல, அவர் எந்தெந்த டீமை வந்து அவர் லீட் பண்ணியிருக்காரோ அந்த டீம் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா இந்தியாவோட கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச்சா ஆன்டி ஃப்ளவர் வரணும் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தையும் கூட BCCI தரப்புல இருந்து பேசப்பட்டதா சொல்லப்படுது. இது எப்படியோ ஈசாலா கப் நமதே அப்படின்னு ஒரு டார்கெட்டோட இத்தனை வருஷம் ஒரு நல்ல டீம் இருந்தும் கூட கப் அடிக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் RCB ரசிகர்களுக்கு மனசுல இருக்கு. அப்படியேப்பட்ட ஒரு எல்லா ஒரு குறைகளையும் நீக்கி இந்த வருஷம் RCB கப்பு வாங்குவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.